அங்க முழுதும் நிறைந்தவளே, கண்ணை நீராய் கரைந்தவளே, வள்ளுவன் உரைத்த உரையே, என்னுள் இருக்கும் நிறையே, பிறந்தே சிறந்த மொழிகளுக்குள் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவராம் அன்பு ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி இச்சபையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்களை கூறி மகிழ்ச்சி 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 என்று என்னுடைய கவி வரிகளுக்குள் நுழைகிறேன். ஆத்திச்சூடி 41வது தலைப்பு பிச்சை வேண்டாமை. அகராதியில் பிச்சை நீக்கு, அகராதியில் பிச்சை நீக்கு, அதிகார பிச்சையை அழித்திடு, உரிமைகளுக்கான பிச்சை வேணாம், கற்கை நன்றே பெற்ற திறனால், கருணையை எதிர்பார்க்காதே, காசுக்காக உழைப்பை மறக்காதே, காலத்திற்கேற்ப உழைத்திடு, கிடைத்தவற்றை கொண்டு மகிழ்ந்திடு, கீழான எண்ணத்தை நீக்கிடு, குழந்தை கடத்தலை தடுத்திடு, கூடி உண்டு பசித்தி, கெட்டு தன்மானத்தை இழக்காதே, கேளிர் கண்ணியத்தோடு வாழ்வி, கையேந்தி பிழைக்காதே, கொடை குணத்தோடு வளர்ந்திடு, கோடி கொடுத்தாலும் கொள்கை மாறாதே, கௌரவத்தை குறைக்காதே, மக்களை மனித நேயத்தோடு நேசி, சுரண்டல் சுழற்சியை நிறுத்திடு, சுயமரியாதை வாழ்வின் முதற்படி, பற்றின்மையோடு வாழ், அக தூய்மையோடு ஒழுகு, பலனின்ற கடமை ஆற்று, மன அமைதி மாயை நீக்கும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகலாம் ஆய்வோர், கரூர் மாவட்டம்.